ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஈசிஆரில் இருக்க ஜெயின் டெம்பிளுக்கு தாங்க போக போகிறோம். இது வந்து இந்த மாயாஜால் எல்லாம் தாண்டி வரும். லொக்கேஷன் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மகாபலிபுரத்துக்கு முன்னாடி வரும். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ஈசிஆர் வரீங்க, மகாபலிபுரம் எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா அந்த வேலை கூட நீங்கள் இதை கவர் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வீடியோஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் வந்து சேனலில் வந்து 10 பிளேசஸ் டு விசிட் இன் ஈசிஆர், அப்புறம் 10 பட்ஜெட் பிளேசஸ் இன் சென்னை, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எஸ், தான் ஜெயின் டெம்பிள் என்ட்ரன்ஸு. நம்ம ஆப்போசிட்டில் தான் வந்தோம். யூ டர்ன் எடுத்துகிட்டு தான் இந்த பக்கம் வரணும். ஸ்ரீ முனீஸ்வர் சுவாமி ஜெயின் நவகிரக மந்திர்னு இருக்குது. ஸோ வெளியேருந்து வந்து இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு சில்ட்ரன் ப்ளே பார்க் இருக்குது. வெயில்னால விளையாடலையா இல்லை ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு தெரியல. கோவில் வெளியிருந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லாயிருக்கு. ஃபுல்லாக வந்து ஒரு ஒயிட் மார்பிள்ஸ்லேயே செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே வந்து 2 பக்கமும் வந்து 2 மார்பிள்ஸ் ஆனால் யானை இருந்தது. இந்த ஏரியாவுக்கு மேலேயே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் வந்து நான் ட்ரை பண்ண ஏதாவது எடுக்க முடியுமான்னு சொல்லிவிட்டு எங்களை வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க விடல. அங்கேயே ஒரு செக்யூரிட்டி உள்ள டெம்பிளுக்கு முன்னாடியே ஒரு 2 பேர் எல்லாமே இருந்தாங்க. அதனால் எடுக்கவே முடியல. வெரி சாரிங்க. அப்புறம் மியூசியம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். அது ஒரு கேவ் செட்டப்பில் மகாவீர் ஜெயினோட லைஃப்பில் நடந்த சில இன்சிடெண்ட்ஸை வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கேயும் பார்த்தோம்னா ஃபுல்லாக ஹிந்திலே வச்சதுனால எங்களுக்கு புரியல. பட் டெம்பிள் உள்ளே வந்து நிறையா இதே மாதிரி சிலைலாம் வச்சு நிறையா எழுதி வச்சுருந்தாங்க, படம்லாம் வரைஞ்சி. அங்கே வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருந்தது. அது வந்து நல்லாவே புரிஞ்சுது. நல்லா வந்து அந்த ஹால், மெடிடேஷன் ஹால் மாதிரி கோவிலுக்கு வெளியே மார்பிள்ஸ் அந்த இடத்துலலாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது பிளேஸ் உட்கார்றதுக்கு. மியூசியமோட ஒரு பகுதியில் வந்து ஜெயின் அவங்களோட சாதனைகள் எல்லாமே ஃபோட்டோ வச்சு என்ன இன்சிடென்ட்னு சொல்லிட்டு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயுமே இருந்தது. ஸோ குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டினா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நல்லாவே இருக்கும். வெயில் டைமில் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸுன்றதுனால வந்து நடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் அந்த மாதிரி வாங்க. நீங்கள் மகாபலிபுரம் வரீங்க அப்படின்னா வந்து இந்த பிளேஸையும் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள். கைஸ், அந்த டெம்பிள் உள்ள எல்லாம் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது. பட் வந்து ஃபுல்லாமே வந்து மார்பிள் ஸ்டோன்ஸில் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி நான் பிர்லா மந்திர் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் ஈசிஆர் வரீங்கன்னா வந்து கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு டெம்பிள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான, நம்ம யூஸ்வலாக பார்க்குற டெம்பிள் மாதிரி இல்லாமல் அந்த ஒர்க்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்து பார்த்தா தான் தெரியும். பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஹோப் இந்த விலாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சென்னையில் வந்து நிறைய பிளேசஸ், ஈசிஆர் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.